அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கலைச்சொற்கள் அப்படின்ற டாப்பிக்கு ஒரு 20 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்பிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு அப்படின்னு அர்த்தம். எப்பிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு. கிரெயின் வேர்ஹவுஸ் அப்படின்னா தானிய கிடங்கு. கிரெயின் வேர்ஹவுஸ் அப்படின்னா தானிய கிடங்கு. டிசாஸ்டர் அப்படின்னா பேரழிவு. டிசாஸ்டர் அப்படின்னா பேரழிவு. மித் அப்படின்னா தொன்மம். மித் அப்படின்னா தொன்மம். ரெசனன்ஸ் ஒத்ததிர்வு. ரெசனன்ஸ்னால் ஒத்ததிர்வு. விண்டிங் அப்படின்னா கம்பி சுற்று அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஐசோமரைசேஷன் அப்படின்னா மாற்றியம் அப்படின்னு அர்த்தம். ஐசோமரைசேஷன் அப்படின்றது மாற்றியம். டாக்ஸிக் நச்சுத்தன்மை. டாக்ஸிக் அப்படின்னா நச்சுத்தன்மை. அடுத்து ஃபினியூக்குலஸ் அப்படின்னா சூழ்காம்பு. ஃபினியூக்குலஸ் அப்படின்றது சூழ்காம்பு. ஹியூமஸ் அப்படின்னா மட்கு, இலையில் இருக்கிற மட்கு சொல்கிறோம் இல்லையா, அது ஹியூமஸ். அடுத்து ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ் என்ன? அயனி புகழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளக்ஸ்னால் என்னது? அயனி புகழ். எக்ஸ்பிளான்ட் அப்படின்னா பிரிக்கூறு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சோர்சஸ். சோர்சஸ் அப்படின்னா மூலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா தோற்றுவாய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சான். சான் அப்படின்னா பூஞ்சை வித்து. ஸ்டாக். ஸ்டாக்ன்றது வேர்க்கட்டை. சரியா? அடுத்து சால்டேஷன். சால்டேஷன் அப்படின்றது திடீர் மாற்றம். அடுத்து பியர். பியர்னா நிகரி, அதுக்கு சமமான அப்படின்னு அர்த்தம். பியர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பியருக்கு நிகரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஈக்குவல் அப்படின்றதுக்கு தான் அந்த மீனிங். அடுத்து மெனு. மெனு அப்படின்னா பட்டியல். நம்ம ஹோட்டலில் போகிற பட்டியலுக்கு மெனுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பட்டியலை தான் பட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபுட்டர். ஃபுட்டர்னா முடிப்பி. சிஸ்டமில் ஹெட்டர் ஃபுட்டர் இருக்கும் இல்லையா, அதில் முடிக்கிறதுக்கு பேர் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபைண்டுனா கண்டறி. அடுத்து ஏபயாட்டிக் அப்படின்றது ஏபயாட்டிக் இல்லை, அப்பாட்டிக் அப்படின்னா ஒளிப்புகா அப்படின்னு அர்த்தம். அடுத்து அப்பாஜி அப்படின்னா பூமி உச்சநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கர். பார்க்கர் அப்படின்னா கடல் புகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆஸ்பெஸ்டாஸ் அப்படின்னா கல்நார். அடுத்து மெஷ் அப்படின்னா கண்ணி. மெஷ்னா என்னது? கண்ணி. சரியா? அடுத்தது மைக்ரோஸ்பேசிங் அப்படின்னா நுண் வெளியிடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேட்டன். பேட்டன் அப்படின்னா தோரணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ஆப்டிமம். ஆப்டிமம்னா உகப்பு நிலை. ஓகே, உகந்த நிலையை சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆப்டிமம்.